ஈசருடைய தோழர் சுந்தரர் பெருமான், அவருடைய திருத்தாயார் இசைஞானி பிராட்டியார். காரைக்கால் அம்மாவை பற்றி சொல்ல வந்த குன்றத்தூர் கவிவலவர் என்ன சொல்கின்றார்? உன் புகழ் பேச ஆறளவு ஆகும் அம்மா என்றார். இனி இசைஞானியாரை பற்றி சொல்கின்றார். ஒழியா பெருமை சடையனார், உரிமை செல்வ திருமணையார், சடையனாருடைய திருமணைவியார், அழியா புறங்கள் எய்தழித்தார், ஆண்ட நம்பி தனை பயந்தார். நினைப்பு மாத்திரத்திலே திரிபுரங்களை எரித்த விரிசலை கடவுள் ஆவணம் கொண்டு ஆட்கொள்ளப்பட்ட பெருமான் அவருடைய நம்பி. அவருக்கு என்ன பெருமை? நாம் சைவ நன்னறியின் சீலமுய வந்தவர் அவர். எல்லையெல்லா திருத்தொண்டு மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யறிமை திருத்தொண்டினை மேலினை அறிவும் வண்ணம் மேலகு தமிழ் பாடிய பெரியோர் அவர். அவர் ஈண்டெடுத்த பிராட்டியார் இசைஞானியார். இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவர்க்கும் முடியாதால். இங்கே கூர்ந்து நோக்க வேண்டியுள்ளது. காரைக்கால் அம்மா பற்றி சொன்னவர் என்ன சொன்னார்? அம்மையிடத்திலே புலம்பி முறையிட்டு ஆறளவு ஐநலம்மா என்று சொன்னாரே தவிர யாராலும் முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் சுந்தரனுடைய தாயாரை பற்றி சொல்லும் பொழுது எனக்கென்ன, எந்த புலவனுக்கும் முடியாது இப்படி சொல்லுவார் ஆசிரியர். தெரிவரும் பெருமை திருத்தொண்டதம் பொறுவரும் சீர் புகழலுற்றேன் ஊற்ற பெருகு தன்கடல் ஊற்று உன் பெரு நசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகமையேன் என்று அடக்கமாக பாடிய ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் அல்லவா அவர். சுண்ணங்கன், அதாவது நாய் என்று தமிழ் சொல்லிக் கொண்டவர். எனக்கு மட்டுமல்ல எவருக்கும் முடியாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இங்கே கூர்ந்து சிந்திக்கும் பொழுது ஒரு விடை தெரிகிறது. புராணத்தை பாடிய வாய் அசைத்தவர் தான் சேக்கிழார். பாடியவர் ஊழி முதல்வராய் தில்லை மன்றுளே ஆடும் உத்தமர். அப்ப என்ன சொல்ல வருகிறார் ஆசிரியர் பெருமான்? எனக்கு முதல் மொழி உலகாம் என்று கொடுத்து அருளிய ஊழி முதல்வருக்கே அவருடைய தோழராகிய சுந்தரருடைய திருத்தாயார் இசைஞானி பிராட்டியாரை பற்றி பேச முடியாது என்று சொன்னால், நடராஜ பெருமானுக்கே முடியாத ஒன்று ஞானத்திலே வேறு எவருக்கு முடியும் என்று கூறும் வண்ணமாய் அழியா புறங்கள் எய்தழித்த ஆண்ட நம்பி தனை பயந்தார், இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ? முடியாதவர்க்கு முடியாதால் என்று சொல்லி முடிப்பாரே. ஆனால் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்றல்லவோ தோன்றுகிறது. இதில் நாம் என்ன பாடம் பெறுகிறோம் என்று சொன்னால், ஈசர் பெரியவர், ஈசரிலும் பெரியவர் அவரால் அம்மை என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார். ஈசரிலும் பெரியவர் அவருடைய தோழராகிய சுந்தரர். எல்லாருக்கும் பெரியவர் தோழராகிய சுந்தரரை பெற்றெடுத்து இசைஞானி பிராட்டியார் என்று நாம் பாடம் பெறுகிறோம்.